அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது பூண்டு ரசம். பூண்டு ரசத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்ட்டு பார்ப்போம். நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இந்த மாதிரி வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். தக்காளி 1 எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். வரமிளகாய் 3 வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் கடுகு எடுத்துக்கணும். தேவையான அளவு நெய் விட்டுக்கணும். கல் உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணும். பூண்டு ரசங்கிறதுனால பூண்டு கொஞ்சம் நிறைய தான் எடுத்துக்கணும். ஒரு 20 அளவுக்கு பூண்டு எடுத்துக்கணும், உரித்து எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன் மிளகு, முழு மல்லி 2 ஸ்பூன் எடுத்துக்கணும். ஜீரகம் 1 ஸ்பூன், துவரம்பருப்பு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கணும். மஞ்சத்தூள் டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் எடுத்துக்கணும். மல்லித்தழை, கருவேப்பிலை நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும். இப்போது பூண்டு ரசம் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு முழு மல்லி சேர்த்துப்போம். அடுத்தது துவரம்பருப்பு சேர்த்துப்போம். நெக்ஸ்ட்டு ஜீரகம், அடுத்தது மிளகு, அடுத்தது வரமிளகாய் 3 சேர்த்துட்டு நாம் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்கணும். வாசனை வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி தண்ணி விடாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அதை இப்போ ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். இதை நாம் தண்ணி விடாமல் நம்ம பொடியாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் புளித்தண்ணி நல்லா கரைச்சிட்டு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதோட இப்போ தக்காளியை சேர்த்துப்போம். அடுத்தது மிளகாத்தூள், நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள், அடுத்தது பெருங்காயத்தூள், அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அவ்வளோ தூரம் தண்ணி விட்டு நாம் கரைச்சிக்கணும். 4 பேருக்கு பண்ணுறேன், அதனால் இவ்வளோ தூரம் நான் கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்குவோம். நெய் விட்டுட்டு நம்ம உரித்து வச்சுருக்கிற பூண்டை இதில் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போது ரொம்ப நம்ம வறுக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நாம் இதை எடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியில் இதை சேர்த்துப்போம். இப்போ இதில் நல்லா சூடாக இருக்குது கடாய், அதனால் நம்ம தாளித்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போது 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. நெய் காஞ்சிருக்கு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். நல்லா கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துப்போம். இப்போ இதை இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சுட்டு புளித்தண்ணி கரைசலை எடுத்து இதில் பாதி அளவுக்கு நம்ம நல்லா கொதிக்க விடுவோம். இப்போ இது பாதி அளவுக்கு நம்ம கொதிக்க விடுவோம். இப்போது இந்த சைடு ஃபுல்லுமே அப்படியே பபுள்ஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்குது. லைட்டாக வந்திருக்கு, சூடு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற பொடியை இதில் சேர்த்துப்போம். இப்போ இந்த ரசம் நல்லா கொதித்து வரக்கூடாது. இந்த மாதிரி பொங்கி வரும்போது நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கணும். அதுதான் கரெக்டானது. கொதிச்சதுன்னா அதோட டேஸ்ட் போயிடும். அதனால் பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கணும்.
இப்போது ரசத்தை இறக்கிட்டேன். இதில் கடுகு கருவேப்பிலை தாளிச்சிருக்கிறத இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு மல்லித்தழையை இப்போ தூவிட்டேன். இப்போது அருமையான சுவையான பூண்டு ரசம் ரெடி ஆகிடுச்சு. வாசனையே நல்லா பிரமாதமாக நல்லா வந்திருக்கு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆல் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.